அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான சுவையான மதுரை ஃபேமஸ் பிரெட் அல்வா எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். இப்போ நம்ம பிரெட் அல்வா செய்யறதுக்கு 4 பிரெட் எடுத்து வச்சுக்கிறோங்க. நம்ம எடுத்து வச்ச பிரெட்டை இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுப்பத்தை வச்சு பேன்ல எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சினே பிரெட்டை கட் பண்ணி வச்ச பிரெட்டை எடுத்து டோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரெட்டை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம். இப்போ எடுத்துக்கலாங்க. ப்ரௌனிஷாக கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ எடுத்தால் சரியாக இருக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிடுவோம். அடுத்த செட்டை போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்த செட்டை போட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கணுங்க. இதில் பிரெட்டு தேஞ்சிருங்க. ப்ரௌனிஷாக போட்டு எடுத்தால் தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷா வறுத்து எடுத்துக்கிறோனுங்க. அப்போதான் நல்லா அல்வா நல்லா வாசனையா டேஸ்டியா இருக்குங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம முந்திரியும் பாதாமையும் வறுத்து எடுக்கிறதுக்கு. அதோட நம்மளுக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு முந்திரி பாதாம் சேர்த்துக்கலாங்க. முந்திரி பாதாம இப்போ பொன்னிறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி பாதாம எடுத்துக்கிறோங்க. ஒரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாங்க. பால் கொஞ்சம் லைட்டா காயவும் அதுல நம்ம வறுத்து வச்சிருக்க பிரெட்டை சேர்த்துக்கிறோனுங்க. இப்போ பால் கொஞ்சம் காஞ்சிருச்சுங்க. இதுல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பிரெட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ பாலில் இந்த பிரெட்டு வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டுங்க. அதில் ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டுங்க. இப்போ நல்லா ஓரளவு வெந்துருச்சுங்க. கொஞ்சம் மசிய வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுக்கணுங்க. பிரெட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. ஆனால் கொஞ்சம் கட்டி இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நல்லா மசியணுங்க. பிரெட்டு நல்லா பாலோட சேர்ந்து வரணுங்க. கொஞ்சம் கட்டி இல்லாமல் கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டோம்னா நல்லா பிரெட் அல்வா ஒன்று சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம வெந்திருக்கிறதுல ஒரு 200 கிராம் சுகர் சேர்த்துக்கலாங்க. 1/4 லிட்டர் பால், 4 பிரெட்டு, 200 கிராம் சுகர் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டுங்க.
இப்போ நம்ம சர்க்கரை கலந்த பின்னாடி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா ப்ரெட்டோட சேர்ந்து நல்லா கலந்து வரும். அப்போ தான் எல்லா பக்கமும் கரெக்டாக இருக்கும். இனிப்பு டேஸ்ட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுவோங்க. நல்லா ஒட்டாமல் வருங்க நம்மளுக்கு சட்டியில். இப்போ கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாங்க. கலர் சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுறணுங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் அடி விட்டு நல்லா கிளறுங்க. இப்போ அல்வா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம்ல நெய்யில் முந்திரியும் பாதாமும் அதை போட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணோம்னா சூப்பரான பிரெட் அல்வா ரெடிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான அல்வா சாப்பிட தயாராகிடுச்சுங்க. பிரெட் அல்வா நல்லா செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சாலே நல்லா கரைகிற அளவுக்கு சூப்பரான அல்வா தயாருங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.